காலை வணக்கம் குழந்தைகள். இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு கதை சொல்வோம். இந்த கதையின் நீதியை கண்டுபிடிப்போம். இந்த கதையின் பெயர் அன்பான ராஜாவும் அவரது அழகான ராஜ்யமும். நீண்ட காலத்திற்கு முன்பு, பண்டைய இந்தியாவின் மையத்தில் ஆரியவர்த்தம் என்ற அமைதியான ராஜ்யம் இருந்தது. அது பூக்கும் தாமரைகளும் நடனமாடும் மயில்களும் சூரிய ஒளியில் வெள்ளி போல மின்னும் ஆறுகளும் நிறைந்த நிலம். இந்த ராஜ்யத்தின் ஆட்சியாளர் மன்னர் ஆரியன், அனைவராலும் நேசிக்கப்பட்ட ஒரு ஞானி, மென்மையான மனிதர். அவர் ஒரு தங்க கிரீடம் அணிந்திருந்தார். எப்போதும் அவரது முகத்தில் ஒரு அன்பான புன்னகை இருந்தது. மன்னன் ஆரியன் அன்பு, கருணை மற்றும் தர்மத்துடன் ஆட்சி செய்தான். அவர் உண்மை, இரக்கம் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் மரியாதை செலுத்துவதில் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவருடைய அரண்மனை பிரமாண்டமாக இருந்தது, ஆனால் அவருடைய இதயம் துடித்தது. ஒரு நாள் காலை, அரச தோட்டக்காரர் அரண்மனைக்கு ஓடி வந்தார். மாட்சிமை தங்கியவரே, காட்டு மரங்கள் இலைகளை உதிர்த்து வருகின்றன, பறவைகள் பறந்து செல்கின்றன. மன்னர் ஆரியன் தனது அமைச்சர்கள், பூசாரிகள் மற்றும் கிராமத்தைச் சேர்ந்த சிறு குழந்தைகளை கூட அழைத்து ஒரு தீர்வை கண்டார். ஒரு வயதான முனிவர் வந்து, மகாராஜ், காட்டு ஆவிகள் வருத்தமடைந்துள்ளன என்றார். நாம் அவர்களுக்கு அக்கறை காட்ட வேண்டும். எனவே மன்னர் ஆரியன் தானே காட்டுக்கு செல்ல முடிவு செய்தார். அவர் மென்மையான பூமியில் வெறுங்காலுடன் நடந்து, புனித மரங்களுக்கு பால் ஊற்றி, ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து பிரார்த்தனை செய்தார். ஓம் சாந்தி 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 என்று கோஷமிட்டார். மரங்களுடன் அமைதி நிலவட்டும். விலங்குகளுடன் அமைதி நிலவட்டும். பூமியில் அமைதி நிலவட்டும். திடீரென்று காற்று அமைதியடைந்தது, பறவைகள் திரும்பின, மரங்கள் மகிழ்ச்சியில் ஆடின. இலைகளின் ஊடே ஒரு மென்மையான குரல் கிசுகிசுத்தது. அன்புள்ள ராஜா, உங்கள் கருணை எங்கள் இதயங்களை குணப்படுத்தியுள்ளது. கொண்டாட, மன்னர் ஆரியன் முழு ராஜ்யத்தையும் ஒரு பெரிய திருவிழாவிற்கு அழைத்தார். வான் மகோத்சவ், மரங்களின் திருவிழா. அவர்கள் மரக்கன்றுகளை நட்டனர், பஜனை பாடல்களை பாடி, கிராமத்தை சாமந்தி மலர்களால் அலங்கரித்தனர். குழந்தைகள் சிரித்தனர், பெரியவர்கள் ஆசீர்வதித்தனர். காற்று சந்தன மரத்தின் வாசனையால் நிரம்பியது, ரோஜா மலர்கள். அன்றிலிருந்து, ஒவ்வொரு ஆண்டும் ஆரியவர்த்தா இயற்கை, விலங்குகள், மக்கள் மற்றும் மேலே உள்ள கடவுள்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நன்றியுணர்வு தினத்தை கொண்டாடியது. பாடம் தொடங்கி, மன்னர் ஆரியனின் கதை ஒவ்வொரு வீட்டிலும் படுக்கை நேரத்தில் மிகவும் பிடித்தமான ஒன்றாக மாறியது. ஒரு அழகான ராஜ்யம் தங்கத்தாலும் கல்லாலும் கட்டமைக்கப்படவில்லை, மாறாக அனைத்து உயிரினங்களின் மீதும் அன்பு, மரியாதை மற்றும் அக்கறை ஆகியவற்றால் கட்டமைக்கப்படுகிறது என்பதை அவர் மக்களுக்கு கற்பித்தார். அதனால், ஆரியவர்த்தம் மகிழ்ச்சியாகவும் பசுமையாகவும் இருந்தது, கருணையுள்ள மன்னரின் கண்காணிப்பு கண்களின் கீழும், கடவுள்களின் ஆசீர்வாதத்துடனும். If you enjoyed this content, don't forget to like, share and subscribe for more updates. Your support helps us create even more great videos and keeps you in the loop with all our latest content. Thanks for watching.